வெறும் ஆக்சுவலாக வந்து வெறும் மேகமூட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி இதாக தெரியுது. பட் ஆனால் ஆக்சுவலாக அவ்வளோவா நம்ம ஊரில் பொல்யூஷன் கூட பெருசாக கிடையாது கம்பேர் டு அதர் ஊருங்க. இப்போ நம்ம போகிறோம் அப்படியே டெல்லி வரைக்கும் ஃப்ளைட்டில் போகிறோம். கொஞ்ச நேரம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லான க்ளவுட்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் என்னன்ட்டு. பாருங்கள், க்ளவுட்ஸ் எல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அது அழகாக சரி நல்லா இருக்குமே பார்க்குறதுக்குன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்திருந்தோம். இப்போ வந்து நம்ம டெல்லியில் லேண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ க்ளவுடியாகவும் இருக்குது, அதாவது மேகமூட்டமாகவும் இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் பொல்யூஷனாகவும் இருக்குது. பாருங்கள், இன்னும் நம்ம கீழே லேண்டிங் ஆக ஆக இன்னும் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம லேண்டிங் ஆக போகுது ஃப்ளைட்டு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே ஒரு 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 பொல்யூஷன் எப்படி இருக்குமோ, அப்போது ஜான்வரிலலாம் பயங்கர எக்ஸ்ட்ரீம் பொல்யூஷன் அப்போது இருந்தது. அது கொஞ்சம் குறைஞ்ச உடனே நாங்கள் போயிருந்தோம். பட் அந்த குறைஞ்சதுக்கு அப்புறமாவே இவ்வளோ பொல்யூஷன் இருந்தது டெல்லியில். இப்போ வந்து ஃப்ளைட்டு லேண்ட் ஆக போகுது ஏர்போர்ட்டில். அப்படி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஃப்ளைட்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஃப்ளைட்லேருந்து இறங்கி பேகேஜ் எடுக்கிறதுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். பெரிய ஏர்போர்ட்டு, இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு டெல்லியில். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஏர்போர்ட்டு. பட் ஆனால் நம்மளது ஒரு செக்ஷன் மட்டும் நம்மளை இது வந்து ஐ திங்க் இதுன்னு நினைக்கிறேன், டெர்மினல் 3ன்னு நினைக்கிறேன். ஸோ டெர்மினல் 3 கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், டெர்மினல் 2 வேறு மாதிரி இருக்கும். இது வந்து டெர்மினல் 3 இல்லை வந்து பேகேஜ் எடுக்கிற கவுண்டர் எத்தனை இருக்குது பாருங்கள். அந்த கன்வேயர் பெல்ட்டு. இதில் ஒரு சின்ன ஒரு கூத்து நடந்தது. நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். அதில் ஒருத்தவங்க என்னோடய டாக்டரோட பெட்டி வரல. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, பெட்டி அதே கலர் பெட்டி, அதே மாதிரி ஒரு பெட்டி வேறு யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யாரான்னு விசாரித்தா ஒரு ஜப்பானில் இருக்கிற ஒரு லேடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறமா மாறி அவங்களே அப்புறமா திரும்ப எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு சாரி சொல்லிவிட்டு அப்புறமா பெட்டியை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஹோட்டலில் போய் தங்கியிருந்தோம் அங்கே ஏர்போர்ட் பக்கத்துலேயே. பட் ஆனால் ஹோட்டல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் ஹோட்டல்லாம் பெருசாக ஒன்றும் வீடியோ எடுக்கலை. சும்மா ரூம் மட்டும்